மினிமலிசம் இந்த லைஃப் ஸ்டைலை நான் கான்சியஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்து 12 வருஷம் ஆகுது. அதனால என்னோட லைஃப்லேயும் மனநிலையிலையும் ஏற்பட்ட மாற்றங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் வெல்வெட்டீஸ், நான் உங்கள் மானஷா. எல்லாருக்கும் ஹால் நிறைய ஃபர்னிச்சர்ஸ், கிச்சன் முழுக்க பாத்திரம், இந்த மாதிரி வீடு அமையும். அதனால ஓவர்வெல்ம் ஆகி மினிமலிஸ்ட் ஆவாங்க. ஆனால் என்ன மாதிரி சில பேர் காலேஜ் ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருப்பாங்க. அப்புறம் வேலைக்காக வேறு சிட்டிக்கு போய் வீடு வாடகைக்கு எடுத்து ஸ்டே பண்ணுற மாதிரி லைஃப் அமைஞ்சிடும். அந்த லைஃப்பில் வீடு நம்ம தான் தேடணும், ஒவ்வொரு பொருளாக அந்த வீட்டில் வாங்கி சேர்க்கணும். நான் அது மாதிரி தான் சென்னையில் சிங்கிள் பெட்ரூம் வீடு தேடி ஃபுல் டைம் ஒர்க் முடிஞ்சதும் ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்டு சின்ன சின்ன கம்பெனிஸ்க்கு ஃப்ரீலான்ஸ் மாதிரி செஞ்சிட்டு இருந்தேன். அப்போது பெட்ரூமில் என்னோட ஜாப் ரிலேட்டடான திங்ஸ் மட்டும்தான் இருக்கும். கிச்சனில் 50க்குள்ளே தான் பொருளே இருக்கும். என்னோட ஹவுஸ் ஓனர் ஆண்டி வந்து பார்த்துட்டு பாய்ஸ் மைண்ட் செட், ஆம்பளை மாதிரி இருக்க, அந்த மாதிரி சொல்லிட்டு போவாங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எவ்வளவோ யோசிச்சோம். எனக்கு மேற்கொண்டு என்ன திங்ஸ் வாங்கணும்னு பார்த்தா ஒன்றுமே தோணாது. அப்புறம் அதுவே வாடகை வீடு எத்தனை நாளோ போகும்போது நம்ம சின்ன வேன்லேயே திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு நினப்பேன். அதனால நான் எதுவுமே வாங்கவே மாட்டேன். ஆனால் அதுவே என் மேலே ஒரு செல்ஃப் டவுட் வந்துடுச்சு. நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை, ஏன் நிறைய பொருள் தேவைப்படலை அப்படிங்கிற மாதிரி குற்ற உணர்வும் வர ஆரம்பிச்சுது. அப்புறம் தான் மினிமலிசம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். கான்ஃபிடெண்ட்டாக என்னோட லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பித்தேன். நல்லா ஃபைன் டியூன் பண்ணி மினிமலிஸ்டாகவே ஆயிட்டேன். என்னோட ஃபேமிலியும் இதை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாம் என்கிட்ட நிறைய திங்ஸ் இருக்கும். என்னோட பேரண்ட்ஸ் வாங்கி தர்றது, எல்லாரும் வச்சுருக்காங்க, அது நமக்கு தேவைப்படுமோன்னு நானும் வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் இப்போ என்கிட்ட கிடையாது. அந்த பொருட்களும் என்கிட்ட இல்லை. நான் இத்தனை வருஷமாக கற்றுக்கிட்டதெல்லாம் என்னென்னு பார்க்கலாமா? நம்ம டெய்லி லைஃப்பில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நிறைய பொருள் தேவையே கிடையாது. நம்ம மற்றவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லா பொருட்களையும் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. யார்கிட்டேயும் அவ்வளவா இல்லாத ஒரு பொருள் நம்ம வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக கூட இருக்கலாம். அதை வாங்குறதுக்கு நம்ம தயங்கவே கூடாது. அது மாதிரி சில வித்தியாசமான டூல்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது. ஏன்னா நான் வீட்டில் இருக்கிற ஒர்க்லாம் சில சமயம் நானே பண்ணிடுவேன். அதனால் ட்ரில்லிங் மிஷின்ஸு, கார்டன் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதெல்லாமே என்கிட்ட நிறைய இருக்கும். யாரும் யாரை பற்றியும் கவலைப்பட போகிறது கிடையாது. நம்மளோட வரவு செலவுலேயோ நம்ம கஷ்டத்துலேயோ யாரும் பங்கெடுக்க போகிறது இல்லை. அதனால் மற்றவங்க மதிக்கணும்னா நம்ம எந்த பொருளையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவைப்படும் போது நம்ம சொந்த வீடு வாங்கிக்கலாம், தேவைப்படும் போது கார் வாங்கிக்கலாம். இத்தனை வயசுக்குள்ளே வாங்கணும், இப்போ வாங்கணும்னா நம்ம எதையும் செஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மினிமலிசம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நிறைய டைமும் பணமும் மிச்சமாகும். அந்த டைமை நம்ம ஹாபிக்கு, பேஷனுக்கு, நம்மளோட செல்ஃப் கேருக்கு, ஃபேமிலிக்கு பயன்படுத்திக்கலாம். என்னதான் நம்ம பார்த்து பொருட்கள்லாம் வாங்கினாலும் கொஞ்ச நாள் கழித்து மினிமலிஸ்ட் கிட்ட கூட நிறைய பொருள் சேர்ந்துடும். அதனால் அப்பப்போ டீக்ளட்டர் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ப்ரெசன்ட் லைஃப்பில் கவனம் செலுத்த முடியும். வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே நமக்கு தேவையானதாகவும் பிடிச்சதாகவும் இருக்கிறதுனால நம்ம கூட நம்ம ரொம்ப கனெக்டடாக இருப்போம். ஏன்னா அது நம்ம வீடு ஃபுல்லாகவே நமக்காக கஸ்டமைஸ் பண்ணி பர்சனலைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்போது ஓரளவுக்கு நம்மளை பற்றி நமக்கே ஒரு புரிதல் வரும். நம்ம கூட எவ்வளோ தூரம் க்ளோஸாக இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்மளோட வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக இருக்கும். என்னோட சாப்பாடு, பேசிக் நீட்ஸ் அப்படிங்கிறதுல நான் எந்த ஒரு காலத்துலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டதே கிடையாது. எப்போதும் நான் ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டில் தான் ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்கேன். நான் ஃப்ரீலான்ஸ் பண்ணும்போது சில சமயம் எனக்கு பணம் கிடைக்கும், சில சமயம் கிடைக்காது. அந்த டைமில் கூட என்னோட அடிப்படையான அந்த வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இருக்காது. சிக்கனமாக இருக்கணும், ரொம்ப இதாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் எந்த கண்டிஷன்ஸும் எனக்கு இருக்காது. எனக்கு எந்த டைம்லேயும் பணத்தை பற்றி ரொம்ப பயம் இருக்காது. அதுக்கு காரணம் என்னோட சிம்பிள் லைஃப் ஸ்டைல் தான். நிறைய பொருட்கள் வாங்குறதில்ல அப்படிங்கிறதுனால இந்த ட்ரெண்டு, லேட்டஸ்ட்டு அப்டேட் மொபைல்ஸு, லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி அது மாதிரியெல்லாம் எதுனாலையும் நமக்கு டெம்ப்டே ஆகாது. பக்கத்துலேயே ஒருத்தவங்க இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டான மொபைல் வச்சுருந்தா கூட அது நமக்கு பெருசாக அஃபெக்டே ஆகாது.
அதுக்காக நம்ம வந்து ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அர்த்தம் கிடையாது. நமக்கு தேவைப்படுற விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், தேவைப்படும் போது வாங்கிக்கலாம். இந்த லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நான் என்னோடய வீட்டை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையே நான் கவனிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ கண்ணை கட்டி விட்ட மாதிரி வேலைக்கு போவேன், வருவேன், எதையாவது நோக்கி நான் வந்துட்டு நெக்ஸ்ட் இது வாங்கணும், அது வாங்கணும், இது பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ப்ரெசன்ட் லைஃப்பில் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் என்னோட கவனம் இருக்கவே இருக்காது. நான் எவ்வளவோ அழகான இடத்துல இருந்திருக்கேன், அதெல்லாம் நான் சுற்றி பார்த்ததே கிடையாது. அங்கே என்ன இருக்குன்னு கூட நான் கவனிச்சதில்லை. அந்தளவுக்கு டைம் போதாதது மாதிரியெல்லாம் முன்னாடி நான் வாழ்ந்திருக்கேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற புல் பூண்டு மேலே கூட என்னோடய கவனம் இருக்குது. என் மேலே ஃபோக்கஸ் அதிகமானதுக்கப்புறம் மற்ற எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸும் என்னை விட்டு போயிடுச்சு. யோசிச்சு பார்த்தா எனக்கு தேவையான பொருட்கள் மட்டும் இல்லை, நான் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண வேண்டியது, செய்ய வேண்டியது அப்படிங்கிற விஷயங்கள் கூட ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குது. இப்படி எனக்கு அதிக பொருட்கள் தேவைப்படலையோ அது மாதிரி லைஃப்பில் நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் கூட கொஞ்சமாக ஆயிடுச்சு. அதனால் என்னோடய கோல், அந்த பர்பஸ் அதெல்லாம் ரொம்ப நீட்டாக கிளியராக எனக்கு புரிய ஆரம்பிச்சிடுச்சு. நான் எனக்கு தேவையான மனிதர்களை கூட இப்போ ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கிறேன். அந்தளவுக்கு நான் மினிமலிஸ்ட் ஆகிட்டேன். என்னோடய சர்க்கிள் ரொம்ப சின்னதாகிடுச்சு. அதனால் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. என்னோட பழகுற எல்லாருமே நான் இவ்வளவு தான், நான் இப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சு தான் என் கூட இருக்காங்க. அதனால் அவங்க என்னை விட்டு போகவே மாட்டாங்க. நான் மினிமலிசம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் லைஃப்பில் அதிகமாக அச்சீவ் பண்ணல, என்னோடய லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நினச்சி என்னை விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போது யோசிச்சு பார்த்தா அவங்க என் கூட இருந்திருந்தா கூட அதெல்லாம் ஒரு கிளட்டர்ஸ், அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படி தான் இருந்திருக்கும். எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லது கூட எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸாக மினிமலிசம்லேருந்து நமக்கு கிடச்சிரும். மினிமலிஸ்டோட லைஃப் ஒரு மாதிரி போரிங்காக ஸ்லோவாக போகிற மாதிரி வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு தெரியும். பட் மினிமலிஸ்ட்டுக்கு அப்படி இருக்காது. அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. லைஃப்பை எவ்வளோ தூரம் முழுமையாக வாழ முடியுமோ அவ்வளோ தூரம் வாழ முடியும். மினிமலிஸ்ட் ஜேர்னியில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பொருளில் சில விஷயங்கள் பார்க்குறவங்களுக்கு ஆடம்பரமாகவும் அனாவசியமாகவும் தெரியும். ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற பொருள் அத்தியாவசியமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது நம்மக்கிட்ட இருக்காது. உதாரணமாக என்கிட்ட டிவி கிடையாது. ஸோ நம்ம வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீ டிவி கூட பார்க்காம ஏன் இப்படி சன்னியாசி மாதிரி இருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நான் டெய்லி ஒரு மூவி பார்ப்பேன். லேட்டஸ்ட் மூவிஸ் எனக்கு பிடிச்சது எல்லாமே நான் பார்த்துருவேன். லேப்டாப்லேயோ ஃபோன்லேயோ பார்ப்பேன். எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செலக்ட் பண்ணி பார்ப்பேன். இப்போ டிவி இல்லாததால் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை நான் அனுபவிக்காமல் வாழ்கிற மாதிரி சில பேர் பரிதாபமாக கேட்பாங்க. ஏதாவது நான் ஒரு புதுசாக பொருள் வாங்கும் பொழுது இதெல்லாம் நீ பணம் சேவ் பண்ணி வச்சு ஒரு டிவி வாங்கலாம்ல அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்களும் நடக்கும். மினிமலிசம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸ் முதல்ல மாறினுச்சு. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதில்ல, வெளியில் சாப்பிட்றதில்ல, அந்த மாதிரிலாம் நான் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய வெயிட் கம்மியாகி கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ ஹெல்த்தியாக இருக்கும். இது மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்களை நம்மளால் உணர முடியும். அதிகப்படியான கோபம், ஒரு படபடப்பு, ஒரு எரிச்சல், மற்றவங்க நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம், அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் என்னை விட்டு போயிடுச்சு. முதல்ல மற்றவங்கள நம்ம இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப பெரிய ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடமோடு வாழும்பொழுது நம்ம இன்னும் முழுமையாக நம்மளோட லைஃப்பை ரசிக்க முடியும். உண்மையை சொல்லணுன்னா எல்லாரும் மாதிரியும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அது வேணும், இது வேணும், அது வாங்கணும், இது வாங்கணும், அப்படி இப்படின்னு எதுக்குன்னே தெரியாமல் நிறைய குழப்பமாக இருப்பேன். ஆனால் எனக்கு இதுதான் வேணும், இது போதும், என்னோடய லைஃப்பில் நான் இதான் சாப்பிட போகிறேன், இந்த பொருட்கள் தான் யூஸ் பண்ண போகிறேன், இந்த வீட்டில் தான் நான் இருக்க போகிறேன், இப்படி தான் என்னோடய லைஃப் போக போகுது அப்படின்னு எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் அப்படியே எல்லாமே அடங்கி நான் ரொம்ப இப்போ அமைதியாக சாஃப்டாக தெளிவாக ஆயிட்டேன். நீங்களும் மினிமலிசம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்க, அப்படி எமோஷ்னல் ஆவீங்க, அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருப்பீங்க, அப்படியெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மினிமலிசம் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த லைஃப் ஸ்டைல் உங்களோட மைண்ட் செட்டை மாற்றும், உங்களோட லைஃப்பில் நிறைய சந்தோஷத்தை கொண்டு வரும். மற்றவங்களுக்காக வாழாதீங்க. கண்டிப்பாக மினிமலிசம் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் காட்டுற மாதிரி ட்ரையான விஷயம் கிடையவே கிடையாது.
அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அது பொருளாக இருந்தாலும் சரி, செயல்களாக இருந்தாலும், மனுஷங்களாக இருந்தாலும் நமக்கு வேணுங்கிறத மட்டும்தான் செய்ய போகிறோம். சில சமயம் மினிமலிசம் அப்படின்னு ரொம்ப டீக்ளட்டர் பண்ணுறது, நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது, வீட்டை எப்போதும் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறது, பொருளை வாங்காமலே இருக்கிறது, பற்றாக்குறையாக எண்ணி ட்ரெஸ்ஸு திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கண்டிப்பாக அது கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம தாராளமாக வாங்கி சந்தோஷமாக வாழலாம். ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நிதானமாக நம்மளோட லைஃப்பை வாழலாம். மினிமலிசம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு இந்த 12 இயர்ஸில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது ஓரளவுக்கு என்னுடைய மைண்டில் இருக்குது. அந்தளவுக்கு நிதானமாக என்னோடய டேஸ் வந்து மூவ் ஆகுது. இவ்வளோ நேரம் என்னுடைய அனுபவங்களை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் வேறொரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா.